தற்போது சூழ்நிலை பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த கட்சியை வந்து உருவாக்குனது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அந்த கட்சிக்காக பாடுபட்டது மாவீரன் ஜெயகுரு அவர்கள் தான். அந்த கட்சியை வளர்த்ததும் அவர்கள் தான். 2004 வரலையுமே அந்த கட்சி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா என்னைக்கு அன்புமணி அவர்கள் இந்த கட்சிக்குள்ள வந்தாரோ அதுக்கப்புறமே இந்த வன்னியர் சமுதாய மக்களோட அரசியல் அதிகாரம் எல்லாமே பறிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் கட்சியை கொண்டு போய் அங்க அடகு வைக்கிறதும் இதே வேலையா தான் இருந்தாரு. வன்னியர் சமுதாய மக்களுக்கு இந்த கட்சி ரீதியா அவர் எந்த ஒரு நல்லதும் பண்ணல. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு. அந்த கூட்டணியில வந்து அவர் ஏதாவது 10.5 பத்தி அன்புமணி அவர்கள் என்ன பேசினாருன்னு தான் நான் கேட்கிறேன். இப்போ வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது, பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சதே வந்து இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அனைத்து சமுதாய மக்களுக்கும் கணக்கெடுப்பு எடுத்து பங்கெடுப்பு தரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா இத பத்தி எதுவுமே அவர் வந்து பாஜக தலைமையில கூட்டணி அமைச்சிருக்காரு, அங்க போய் எதுவுமே சொல்ல, அதிமுகலயும் எதுவுமே சொல்ல, எதுவுமே பேசாம அவர் பாட்டே போய் கை கோர்த்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு சீட்டு வாங்கிக்கிட்டு அவர் பாட்டே போயிட்டு இருக்காரு. அதே போல எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ எடப்பாடி தொகுதியில 50,000 ஓட்டு அவரு கம்மியானார். ஏன்னா 60% மக்கள் வந்து அங்க வந்து எடப்பாடியில 60% வந்து வன்னியர் மக்கள் தான் இருக்கிறாங்க. அதனால என்ன பண்ணாரு எடப்பாடி அவர்கள், என்ன பண்ணாருன்னா சரி நம்மளுக்கும் வன்னியர் சமுதாய மக்கள் இருந்து ஓட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2021 எலெக்ஷன்ல தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போய் அவர் என்ன சொல்ற 10.5 தரோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், 10.5 சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் 10.5 தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி அதை சொல்றீங்க? நான் என்ன கேட்கறேன்னா 1931ஆம் ஆண்டு சென்செக்ஸ் படி கணக்கெடுப்பு எடுத்ததுல 17% வன்னியர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள 10.5 நீங்க சொல்றீங்களே, அது எப்படி சொல்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீதிபதி குலசேகரன் அவர்கள் தலைமையில நம்மளுக்கு கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள நீங்க அது எடுத்து ரெக்கார்டு வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அறிவிக்கிறீங்க 10.5 தரோம் அப்படின்னு சொல்லி. நாங்க வந்து 20% மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க எந்த தைரியத்துல எடப்பாடி அவர்கள் நீங்க 10.5 இருக்கு நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்றீங்களே, சரி சொன்னீங்க, அதை வச்சு நீங்க ஓட்டா மாத்துனீங்க. ஏன்னா அதை வச்சு வன்னியர் மக்கள்கிட்ட சொல்லி ஏமாத்தி அந்த மக்கள், ஏன்னா இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணாரு அவர் வந்து 1,00,000% வந்து வாக்கு பெற்றார், அதிகமா வாக்கு பெற்று ஜெயிச்சாரு. சரி ஜெயிச்சிட்டீங்க, ஓகே, நாங்க அதை எதுவுமே தப்பு சொல்ல. நீங்க ஜெயிச்சிங்களே 2021ல இருந்து 26 வரலையும் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷத்துல நீங்க வந்து இந்த 10.5 பத்தி வன்னியர் சமுதாயத்தை பத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லிருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? கிடையாது, நீங்க பேசவே இல்லை. உதாரணத்துக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல திருச்சியில ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க இந்த மாதிரி 10.5 பத்தி உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க அந்த தேர்தல் அப்போ நீங்க வந்து அந்த மக்களை கவரணும் அப்படின்றதுக்காக ஒரே நோக்கத்தோட நீங்க வந்து சொன்னீங்க. இப்ப அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல, முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட தான் அன்புமணி அவர்கள் போய் கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன்னா தினகரன் அவர்கள் அவரை வச்சு கூட்டணி வச்சிருக்க கட்சி பாருங்களேன். தினகரன் அவர்கள் என்ன சொல்றாரு, 10.5 கொடுக்கவே கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா கலவரம் வரும் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அது வந்து முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா இந்த மக்களை நீங்க எந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போய் இன்னும் இந்த மக்கள் உங்களை நம்பி ஏமாந்து என்னோட தந்தை போற மரணிக்கணும், அததான் நடக்கும் உங்க கூட இருந்தா. நான் வந்து இதை ஊரா கிராமமா இப்பயும் நான் போய் பிரச்சாரம் மேற்கொள்வேன். அன்புமணி அவர்கள் பத்தியும் எடப்பாடி அவர்கள் பத்தியும் எல்லா இடத்துலயும் கிராமமா வீடு வீடா போய் அவர் செஞ்ச அநீதி, என்னோட தந்தைக்கு செஞ்ச அநீதி, இந்த மக்களுக்கு செஞ்ச அநீதி எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வரலையும் நம்ம எல்லாருமே ஒன்னா தானே இருக்கோம். வன்னியர் சமுதாய மக்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே நம்பிதான் போறாங்க. ராமதாஸ் ஐயா இருக்காங்களா, அவங்களே வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நான் எதுவுமே சொல்ல, அவரே சொல்றாரு என் பையனை நம்பாதீங்க, நாங்க வந்து இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்தோம், அவர் போய் சொல்றாரு, அவர் ஏமாத்துறாரு, என் தந்தையை கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அவர் தந்தையே சொல்றாரு இந்த மாதிரி அன்புமணி அவர்கள் நம்பாதீங்க, அவரு ஓட்டு விக்கிறாரு, இந்த மாதிரி மக்களை கொண்டு போய் விக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. இதுல வந்து எப்படி இவங்களை நம்ப முடியும்?